கிரியேட்ஸ் கோயம்புத்தூர். திஸ் இஸ் சந்தியா அண்ட் ஷீஸ் ரம்யா. என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மெட்டீரியல் சயின்ஸில் வந்து ரம்யா வந்து சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டினாக கேட்போம், அவங்க எப்படி ஆன்சர் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், எந்த ஃபினாமினால ஸ்லோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெட்டீரியல் நடக்கும்? ஸ்ட்ரெஸ் இஸ் இன்க்ரீஸ் வித் டைம் அட் அ கான்ஸ்டன்ட் லோட். ஸோ ஸ்லோ எக்ஸ்டென்ஷன், கான்ஸ்டன்ட் லோட், ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே வந்து க்ரீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரீப்பிங்க்கு வந்து 3 வேர்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்லோ எக்ஸ்டென்ஷன் ஃபினாமினா, அப்புறம் டைமு, இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் லோட். சி ஃபார் சி நான் வச்சுக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் லோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபினாமினா க்ரீப்பிங் சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு அண்டர்கோ லார்ஜ் பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இன் டென்ஷன் என்ன ப்ராப்பர்ட்டி? டக்டிலிட்டி. ஸோ டக்டிலிட்டி, இந்த டென்ஷனாலே டக்டிலிட்டி. ஸோ லார்ஜ் டிஃபார்மேஷன் நடக்கும்னாலும் டக்டிலிட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிப்ஸ் ஃபேஸ் ரூல் எழுதிக்கலாம். கிப்ஸ் ஃபேஸ் ரூல் F is equals to C minus P plus 2. ஸோ கிப்ஸ் ஃபேஸ் ரூல் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ, நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் மைனஸ் ஃபேஸஸ் ப்ளஸ் 2 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்டீல் ரிசல்ட்ஸ் டஃப்னஸ்னா அது என்ன ப்ராசஸ்? ஆஸ்டெம்பரிங். ஸோ டஃப்னஸ்னாலே ஏபிடி ஆலோசிக்கணும். ஸோ ஆஸ்டெம்பரிங், பி ஃபார் பைனட், டி ஃபார் டஃப்னஸ் அப்படின்னு. ஸோ ஆஸ்டெம்பரிங்ல வந்து டஃப்னஸ் வந்து ரிசல்ட் வந்து எந்த ப்ராசஸ் நடக்கும்னா ஆஸ்டெம்பரிங். ஸோ என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்னா பைனரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டெல்டா இன் டெம்பரேச்சர் வேல்யூ என்ன, ரேஞ்ச் என்ன? ஸோ டெல்டா இன் டெம்பரேச்சர் வந்து 1400 to 5539. ஸோ டெல்டா இன் டெம்பரேச்சரோட ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1400 to 1539 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹைப்போ யூட்டப்டைட் கேஸ்ட் அயனோட கார்பன் கண்டென்ட் என்ன? ஹைப்போ. ஸோ ஹைப்போ யூட்டப்டாய்டு வந்து கார்பன் பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1.7 to 4.3. ஸோ ஹைப்போ யூட்டப்டாய்டு கார்பன் பர்சன்டேஜ் வந்து 1.7 to 4.3 சொல்லியிருக்காங்க. ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ப்ராசஸ் எந்த டெக்னிக்கால ஸ்டடி பண்ணுவாங்க? ஸோ எக்ஸ்ரே. ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ரே டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர்ல நான் அவுட்டர் ஆர்பிட்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ செமிகண்டக்டர்ல வந்து பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 4. ஸோ செமிகண்டக்டர்ல அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் வந்து 4 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடி சென்டர் லாட்டிஸோட அட்டாமிக் ரேடியஸ் என்ன? ஸோ பாடி சென்டர் லாட்டிஸோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து A√3 divided by 4. ஸோ பிசிசியோட அட்டாமிக் ரேடியஸ் எப்படி நான் சொல்லலாம்னா பியில் வந்து 3 இருக்கு. ஸோ அந்த 3 வந்து நம்ம பாதுகாக்கிறோம். ஸோ பாடி சென்டர் பாடி பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு √3 நம்ம போட்டுக்கலாம். ஸோ அட்டாமிக் ரேடியஸ்னாலே முன்னாடி A வரும். ஸோ A×√3 3 இருக்கனால கீழே வந்து 4 வரும். ஸோ அப்போ A×√3 divided by 4 வந்து பாடி சென்டர் கியூபிக் லாட்டிஸோட அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபார்மேஷன் ஆஃப் கிறிஸ்டல் நடக்கும், ஆனால் ட்வின்னிங் ப்ராசஸ் நடக்காது. அது எந்த எலமெண்ட்? அது வந்து அலுமினியம்னு சொல்லுவாங்க. ஸோ அலுமினியம்ல எல்லாமே ரிப்பீட் ஆகுது. ஸோ ட்வின்னிங் வராது அப்படின்னா அது வந்து அலுமினியம் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் மெத்தட்ல எது வந்து மோஸ்ட் இன்எக்ஸ்பென்சிவ் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க? ஸோ இன்எக்ஸ்பென்சிவ் மெத்தட் அப்படின்னா அது வந்து டை பெனிட்ரேஷன். ஸோ இப்போ நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ல நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ டை பெனிட்ரேஷன் மெத்தட் நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல். ஸோ அது வந்து எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஸோ வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ல மோஸ்ட் இன்எக்ஸ்பென்சிவ் மெத்தட் என்ன சொல்றாங்கன்னா டை பெனிட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு என்னென்ன பார்த்தோம்னா மெட்டீரியல் சயின்ஸ்ல மெட்டீரியல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் க்ரீப்பிங் டக்டிலிட்டி பார்த்தோம், கிப்ஸ் ஃபேஸ் ரூல் பார்த்தோம், ஆஸ்டெம்பரிங் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம், கார்பன் கண்டென்ட் அதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தோம், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எதில் படிப்பாங்கன்னு பார்த்தோம், செமிகண்டக்டரோட அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம், பிசிஸோட அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம், ட்வின்னிங் ப்ராசஸ் வந்து நடக்காத எலிமெண்ட் வந்து அலுமினியம் பார்த்தோம், மோஸ்ட் இன்எக்ஸ்பென்சிவ் மெத்தட் வந்து ட்ரை பெனிட்ரேஷன் மெத்தட் பார்த்தோம். தேங்க்யூ.